ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட் கார்ட். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரூட் கார்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த டயக்ராமை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஸ்விட்ச் 0 வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா, இந்த 3 ஸ்விட்சஸை மட்டும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா, ஓகே. இப்போ ஸ்விட்ச் 1 வந்து ரூட் பிரிட்ஜாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3, இதில் இப்போ ஸ்விட்ச் 1 வந்து ரூட் பிரிட்ஜாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இது ரூட் பிரிட்ஜாக இருக்குது அப்படின்னா இது வந்து ரூட் போர்ட் ஆயிரும், இதுவும் வந்து ரூட் போர்ட் ஆயிரும், இது வந்து டெசிக்னேட்டர் போர்ட்டாக இருக்கும், இது வந்து பிளாக்கிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேவா, ஸோ இதான் வந்து நம்மளுடைய டோபாலஜி. ஓகேவா, இதில் ஸ்விட்ச் 1 வந்து எப்படி ரூட் பிரிட்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னா எலெக்ஷன் ப்ராசஸில் வின் பண்ணியிருக்கும். ஓகேவா, அதாவது அதனுடைய ஸ்விட்ச் ஐடி வந்து லீஸ்ட்டாக இருந்திருக்கும் கம்பேர் டு ஸ்விட்ச் 2 அண்ட் ஸ்விட்ச் 3. ஓகேவா, அதாவது ஸ்விட்ச் 1உடைய மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 2 and 3 கம்பேர் பண்ணுறப்ப லீஸ்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அதனால ரூட் பிரிட்ஜாக அது வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்க்கும், ப்ரியாரிட்டி வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேக் அட்ரஸ் பார்க்கும், மேக் அட்ரஸ் வந்து யாருக்கு லீஸ்ட்டாக இருக்கோ அது வந்து ரூட் பிரிட்ஜ் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸ்விட்ச் 1க்கு தான் லீஸ்ட்டாக மேக் அட்ரஸ் இருந்திருக்கு, ஸோ அதனால் அது வந்து ரூட் பிரிட்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா, இது நம்ம ஏற்கனவே வந்து ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்காலில் எப்படி ரூட் பிரிட்ஜ் ரூட் போர்ட் இதெல்லாம் வந்து எலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அது தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ ஸ்விட்ச் 1 வந்து இப்போ ரூட் பிரிட்ஜாக ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ புதுசாக வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து கனெக்ட் ஆகுது, ஸ்விட்ச் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் 3யோட கனெக்ட் ஆகுது. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3. ஓகேவா, இந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு ஸ்விட்ச் 0 அப்படின்றது. ஓகேவா, இப்போ இந்த ஸ்விட்ச் 0உடைய மேக் அட்ரஸ். ஓகேவா, ஸோ இதோடைய ஸ்விட்ச் ஐடி வந்து இப்போ ஸ்விட்ச் 1ஓட லீஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா, அதாவது இப்போ இதனுடைய மேக் அட்ரஸ் வந்து B அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய மேக் அட்ரஸ் வந்து A அப்படின்னு இருக்குது. ஸோ மேக் அட்ரஸ் வந்து லீஸ்ட்டாக இருக்குது. மேக் அட்ரஸ் லீஸ்ட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்விட்ச் ஐடி வந்து இப்போ இதுக்கு தான் லீஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுக்கு தான் லீஸ்ட்டாக இருக்கனால இப்போ இது வந்து ரூட் பிரிட்ஜாக மாறிடும். ஓகேவா, இது ரூட் பிரிட்ஜாக இனிமேல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த நாளையும் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்விட்ச் 0க்கு தான் இப்போ வந்து ஸ்விட்ச் ஐடி வந்து லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு ரூட் பிரிட்ஜாக மாறிடுது. ஓகேவா, ஸோ இதான் வந்து நார்மலாக நடக்கும். ஓகேவா, அதாவது யாருக்கு வந்து லீஸ்ட்டாக ஸ்விட்ச் ஐடி இருக்கோ அவங்களுக்கு வந்து ரூட் பிரிட்ஜ் ஆயிரும். ஓகேவா, யாருக்கு வந்து எந்த ஸ்விட்சுக்கு வந்து லீஸ்ட் ஸ்விட்ச் ஐடி இருக்கோ அவங்க வந்து ரூட் பிரிட்ஜாக மாறிடுவாங்க. ஸ்விட்ச் ஐடினா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரியாரிட்டி ப்ளஸ் மேக் அட்ரஸ், அதுதான் வந்து நான் வந்து ஸ்விட்ச் ஐடி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கும். ஓகேவா, புதுசாக யார் கனெக்ட் ஆனாலுமே அவங்க வந்து கரண்ட்டாக இப்போ இருக்கிற ரூட் பிரிட்ஜோட லீஸ்ட்டாக மேக் அட்ரஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களே வந்து இப்போ ரூட் பிரிட்ஜாக மாறிடுவாங்க. ஓகேவா, கரண்ட்டாக இருந்தது வந்து இப்போ ரூட் பிரிட்ஜாக இருக்காது. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக நடந்துகிட்டு இருக்கும். பட் எனக்கு வந்து புதுசாக யார் கனெக்ட் ஆனாலுமே அவங்களுடைய மேக் அட்ரஸ் என்ன தான் வந்து கரண்ட்டாக இருக்கிற ரூட் பிரிட்ஜோட கம்மியாக இருந்தாலுமே எனக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரூட் பிரிட்ஜ் தான் ரூட் பிரிட்ஜாகவே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் வந்து ரூட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ரூட் கார்டுடைய அட்வான்டேஜே இது தான். ஓகேவா, புதுசாக எந்த ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் ஆனாலுமே அதனுடைய மேக் அட்ரஸ், அதாவது அதனுடைய ஸ்விட்ச் ஐடி வந்து கரண்ட்டாக இருக்கிற ரூட் பிரிட்ஜோட லீஸ்ட்டாக இருந்தாலுமே அதை வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அதை வந்து ரூட் பிரிட்ஜாக மாற்றாது. அதை வந்து ஓகேவா, ஏற்கனவே இருக்கிற ஸ்விட்சை தான் வந்து அதை வந்து ரூட் பிரிட்ஜாக வச்சுக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்விட்ச் 0 வந்து புதுசாக கனெக்ட் ஆச்சு இல்லையா, புதுசாக கனெக்ட் ஆகி நம்ம எதுவுமே எனேபிள் பண்ணாதனால இது இப்போ ரூட் பிரிட்ஜாக மாறிடுச்சு. அப்படி தானே, இதனுடைய மேக் அட்ரஸ் வந்து லீஸ்ட்டாக இருந்தனால கம்பேர் டு ஸ்விட்ச் 3, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 1 கம்பேர் பண்ணுறப்ப ஸ்விட்ச் 0உடைய மேக் அட்ரஸ் கம்மியாக இருந்தாலும் இது ரூட் பிரிட்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ரூட் பிரிட்ஜ் இது ஆகக்கூடாது, இதே தான் எனக்கு இருக்கணும். ஸ்விட்ச் 1 தான் வந்து இப்போ எனக்கு ரூட் பிரிட்ஜாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரூட் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 இந்த போர்ட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த போர்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ரூட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் 0 இருக்குல்ல, ஸ்விட்ச் 0ட்டேருந்து ஏதாவது ஒரு பிபிடியூ இந்த போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிசீவே ஆகாது. ஓகேவா, பட் இந்த போர்ட் வழியாக பிபிடியூ வந்து சென்ட் ஆகும், பட் ரிசீவ் ஆகாது. அதாவது அந்த போர்ட் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக போயிடும். ஓகேவா, இது வந்து பிபிடியூ சென்ட் பண்ணால் தானே இது வந்து அடுத்து ரூட் பிரிட்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிபிடியூவே இது வந்து ஏற்றுக்காது இந்த போர்ட் வந்து. ஓகேவா, ஸோ ரிசீவ் பண்ணிக்காது பட் சென்ட் பண்ணும். ஓகேவா, இந்த போர்ட் வழியாக இதுக்கு பிபிடியூ சென்ட் ஆகும், பட் இது வந்து இதனுடைய பிபிடியூ வந்து சென்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இதான் வந்து ப்ராசஸ், இதான் வந்து ரூட் கார்டு. ஓகேவா, புதுசாக எந்த ஒரு ஸ்விட்ச் வந்தாலுமே அதனுடைய மேக் அட்ரஸ், அதாவது அதனுடைய ஸ்விட்ச் ஐடி வந்து லீஸ்ட்டாக இருந்தாலுமே கம்பேர் டு
கரண்ட் ரூட் பிரிட்ஜோட இப்போ அது வந்து கம்மியாக இருந்தாலுமே நம்ம வந்து அங்கே ரூட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து இப்போ ரூட் பிரிட்ஜாக மாறாது. பழசில் என்ன ரூட் பிரிட்ஜாக இருந்துச்சோ அதே தான் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு தேவைன்னா, அதாவது இப்போ ஒரு ரூட் பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னா அதே தான் லைஃப் லாங் எனக்கு ரூட் பிரிட்ஜ் ஆகணும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நம்ம இந்த ரூட் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் கைஸ் ரூட் கார்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.